வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். ஷர்வனுடைய ஸ்டடீஸ் பத்தி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஷர்வன் குட்டியோட ஸ்டடி டெஸ்க்கும் நான் அதை பத்தின டீடைல்ஸும் சொல்ல போறேன். அவன் படிக்கிறதுக்கு எப்படி டைம் டேபிள்லாம் நான் போட்டு கொடுப்பேன், போர்ஷன்ஸ்லாம் எப்படி போட்டு கொடுப்பேன் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாரு, கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர் தீம்ல இருக்கக்கூடிய டெஸ்க் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்பைடர் மேன், ஃப்ரோசன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த குட்டி டெஸ்க் சேர் அந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறது அது வந்து உடஞ்சு போச்சு. அது ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் உடஞ்சிருச்சு, இரும்பு ராடு கிழிச்சிச்சுன்னா கஷ்டம்னு தூக்கி போட்டு டிஸ்கார்ட் பண்ணிட்டு இது புதுசா நம்ம வாங்கினது. இப்ப பெரிய கிளாஸ் வந்துட்டனால இது ஒரு 4-5 வருஷம் வச்சு யூஸ் பண்ணா கொஞ்சம் பெருசாவே வாங்கிடலாம்னு வாங்கணும். ஒயிட் கலர் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு அதுக்கு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலர்ல இந்த மாதிரி சேர் வாங்கியிருக்கோம். ஏன்னா அவன் சிஸ்டம்ல ஒர்க் பண்றது, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இந்த மாதிரிலாம் ஒர்க் கொடுக்குறாங்க. பக்கத்துலயே பிசில ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும். இன்னொன்னு இது கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கு. ஹைட் அட்ஜஸ்டபிள் சேரா இருந்தா வளர வளர யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த சேரை வந்து வாங்கணும். வேற லக்ஸரி ஃபீல்காகலாம் கிடையாது. அடுத்தது இதுல வந்து இந்த மாதிரி லாங்கா ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. நிறைய கார்ஸ் இருக்கு. சில கார்ஸ் மட்டும் அவங்க அடுக்கி வச்சிருக்கான், மீதி எல்லாம் போட்டு பரணையில வச்சாச்சு. இங்க வந்து வரையறது, போறது வரது, கலர் பென்சில்ஸ், நோட்டுலுஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க ஒண்ணு இருக்கு. ஸ்டடி கபோர்ட்னு தனியா ஒண்ணு அவங்க கலர் கலரா ஒரு கபோர்ட் இருக்கும். அதுல வந்து ரேரா எடுக்கக்கூடிய பொருட்கள், மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். அவனுடைய ஐபேட் இங்க இருக்கு. அப்புறம் ஸ்பேர் கிளாஸஸ் இங்க இருக்கு. இங்க வந்து விளையாட்டு ஜாமான்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு தான் இந்த டேபிளே வந்துச்சு நம்ம வீட்டுக்கு. இப்போதைக்கு இங்க நம்ம வச்சிருக்கான். அப்புறமா நான் இதெல்லாம் மாத்தி அவனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். 6th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறாரு, நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போதைக்கு இங்க லெகோ செட் வச்சிருக்காரு. இங்க ரெகுலரா எடுக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு இந்த டியூஷன் போற பேக்கோ, ஸ்கூலுக்கு கொண்டு போற பேக்கோ இங்க கபோர்டுக்குள்ள வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மெட்டீரியல்லாம் இங்க டிரால வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு டிராவும் இந்த மாதிரி இருக்கு. இங்க கபோர்டும் இருக்கு. இந்த கபோர்டும் கீயோட வருது, இந்த டிராயரும் கீயோட வருது. அடுத்தது எங்களுக்கு சாந்தி அக்காவும் டென்னிஸ் அண்ணாவும் கிஃப்ட் பண்ண போட்டோ, நானும் ஷர்வன் குட்டியும். பாருங்க, குழந்தையா இருக்கான்ல, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். அந்த போட்டோ ஃப்ரேம் இங்க வச்சிருக்கேன். அடுத்தது இப்ப அடுத்த டேர்ம் 1 எக்ஸாம் வந்து 18th அன்னைக்கே ஆரம்பிக்குது. அந்த டைம் டேபிள் இங்க போட்டு கொடுத்துருக்கேன் ஸ்டிக்கி நோட்ல. ஒரு சப்ஜெக்டோடைய போர்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இங்க அழகா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு சாப்டர் 1 படிச்சிடலாம், சாப்டர் 2 படிச்சிடலாம், இன்னொரு நாள் இன்னொன்னு படிக்கலாம். ஹோம்ஒர்க் மட்டும் இல்லாம பிளஸ் இந்த சப்ஜெக்ட்னு நான் படிக்க வச்சிருவேன். இப்படிதான் நாங்க வந்து படிக்க வைப்போம். அண்ட் இந்த டேபிள் வந்து ஒயிட்ல இருக்கனால அழுக்கு ஆயிடக்கூடாதுன்றதுனால இவன் ஸ்கெட்ச், கிரையான்ஸ், ஆயில் பெயிண்ட் அது எதுன்னு யூஸ் பண்ணும்போது அழுக்கு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ரோல் ஒன்று வந்து இதுல யூஸ் பண்ணிருக்கோம். ஃபுல்லா பிரிச்சிங்கன்னா இந்த ரோல் ஃபுல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் வரும். ஒட்டுறதுங்களா, ஒட்டுது பாருங்க, இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஏர் இல்லாம நம்ம ஈஸியா இதை வந்து ஒட்டிட முடியும். அதை தான் நான் இது ஃபுல்லா ஒட்டியிருக்கேன். இங்க இருந்தே நான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா வந்த 2வது நாளே ஃபுல்லா கிரையான்ஸ் எல்லாம் ஈஷி அழுக்கா இருந்தது. இப்ப இது ஒரு மாதிரி வழுக்குன்னு ஒரு கிளாஸ் மேல போட்ட மாதிரி ஷைனியா ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடும். அழுக்காச்சு வேஸ்ட் ஆச்சுன்னா கூட நம்ம இதை உரிச்சு போட்டு திருப்பி ஒரு 6 months கழிச்சு புதுசா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். வேற ஏதாவது அழுக்காதுன்னா ஸ்ப்ரே பண்ணி கோலன் போட்டு நம்ம வந்து இதை தொடச்சி கிளீன் பண்ணி விட்டுறலாம். ஈஸியா இருக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு. இன்னும் இங்க ஸ்டிக்கர் ஒட்டணும். அதுக்குள்ள இதை மட்டும் ஒட்டிட்டு இதை அப்படியே விட்டதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா, அப்பா திடீர்னு வெளில கிளம்பிட்டு இருந்தாரு. எங்க டாடி கிளம்புறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு கிருத்திகமா நான் வந்து திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு டாடி சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், 2 வீலர்ல ஏன் வெயில் அவ்வளவு தூரம் போறீங்க, நானும் போய் டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் குளிச்சுட்டு வந்தேன். இப்ப நாங்க வந்து திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போக போறோம். நான் கடகடன் ரெடி ஆகணும். என் மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ட்ரையா ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் பண்ணிட்டு டக்குன்னு ரெடி ஆயிட்டு திருப்பூர் முருகன் கோயில் போறோம். அதுக்கு ஒரு ஸ்டோரியுமே இருக்கு, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். சோ வாங்க டக்குன்னு எல்லாத்தையும் பாத்துடலாம். நியூட்ரிடர்ம்ஸ் டீடாக்ஸ் கிளென்சர் அலாங் வித் அவங்களுடைய ஐகானிக் மாய்ஸ்சரைசர் நான் ட்ரை பண்ணியிருந்தேங்க. வாவ், ஐ ஜஸ்ட் லவ் த ரிசல்ட்ஸ் தான் சொல்லணும். பொல்யூஷன், ஃப்ரீ ரேடிகல்ஸ் அண்ட் அதர் என்விரான்மெண்டல் அக்ரெசர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ இந்த கிளென்சர் ஃபைட் பண்ணுது. இதுல இருக்கிற 2% கிளைகாலிக் ஆசிட் அண்ட் AHA ஜென்டலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் பிரைட்டர் கம்ப்ளெக்ஷனையும் ப்ரோமோட் பண்ணுது. ஆல்சோ கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணி முகத்துல இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாம் கூட ரெடியூஸ் பண்ணுது. லாஸ்டிங் மாய்ஸ்சர் கொடுக்கக்கூடிய சோடியம் PCAவும் இதுல இருக்குதுங்க. நியூட்ரிடர்மோட என்டையர் ரேஞ்ச்ல இதுவும் விட்டமின் Eவும் இருக்கு. சோ இந்த பிராண்ட் ஹைட்ரேஷன் அண்ட் ஸ்கின்னோட pH பேலன்ஸா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது ஜென்டலா இருக்கு, ஆனா எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் பல வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது லைட் வெயிட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இதுல யூனிக் விட்டமின் E பாஸ்பேட் இருக்கனால ஹைட்ரேட் பண்ணி, ரிப்பேர் பண்ணி அண்ட் சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் லைக் ரெட்னஸ், ஃபைன் லைன்ஸையும் இது ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸ்கின்னோட pH பேலன்ஸை மெயின்டைன் பண்ண சொல்லி டெர்மட்டாலஜிஸ்டே ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு கூட இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல பவர்ஃபுல் ஹைட்ரேஷன் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ ரெட்னஸ் அண்ட் ஆக்னேவை மினிமைஸ் பண்ணி ஸ்கின்னை ஃபுல் டே மாய்ஸ்சர்டா வச்சுக்குது. இது பேரியரை ரிப்பேர் பண்ணுது அண்ட் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸையும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். இந்த குவிக்கான 2-step ரொட்டீன் என்னுடைய ஸ்கின்னை ஹெல்தி
சில்கி ஸ்மூத் அண்ட் க்ளோயிங்கா வச்சுக்குது. நியூட்ரிடம் ஹைட்ரேஷன் அண்ட் பேரியர் ரிப்பேரை ஃபோக்கஸ் பண்றதால என்னுடைய ஸ்கின் நீட்ஸ் இங்கே பூர்த்தி ஆயிடுது. இத டெர்மடாலஜிஸ்டே ரெக்கமெண்ட் பண்றதால நான் ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்றேன். அதனாலதான் ரெகுலரா பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு வரேன். இதை மேட் பண்றது ஆஸ்திரேலியால அண்ட் மோர் than 18 கண்ட்ரீஸ்ல இது அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நியூட்ரிடம் இந்தியாஸ் அபிஷியல் வெப்சைட்லயும் ஐபீரியா ஸ்கின் பிராண்ட்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் டேகும் பண்ணி விட்டுருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கட்டும்ட்டு கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. வேணும்ன்றவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்கி யூஸ் பண்ணவங்க உங்களோட ஸ்கின் எப்படி ஃபீல் பண்ணுதுன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எனக்கு ஃபீட்பேக்கா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்ப டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டு நம்ம கிளம்ப போறோம். அப்படியே ஆன் த வேல நான் vlog வந்து கண்டினியூ பண்றேன். பார்க்கலாமா வாங்க. கோயிலுக்கு நான் இந்த குர்தா தான் போட்டு போயிருந்தேன். இந்த குர்தாவை ஷாப்பிங் ஹால்லயே பாத்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இங்க கொஞ்சம் நான் ஆட் பண்ணிருக்கேன். டக்குன்னு பாத்துட்டு வந்துருங்க. ஃபெஸ்டிவ் வைப்ஸ்க்கு ஏத்த ஒரு சூப்பரான வைன் கலர். இந்த வைன் கலர் மட்டும் எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கலர்னு சொல்லுவேன். ஃபெஸ்டிவ் லுக் அப்படியே கொடுத்துரும் அந்த கலரு. அதுவும் அது எத்தனிக் பிரிண்ட்ஸோட வரும்போது கான்ட்ராஸ்டா அவ்வளோ அழகா இருக்கும். வைன் கலர் பேண்டே நீங்க போட்டீங்கன்னா இந்த குர்த்தா இன்னும் நல்லாவே எடுத்து கொடுக்கும். பட் நான் கான்ட்ராஸ்டா கோல்டு தான் இருக்குன்றதுனால கோல்ட்லயே 2-3 ஷேட் இருக்கு. நான் இந்த கோல்டன் கலர் வந்து ஷிமரியில போட்டிருக்கேன் லெகின். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாவே இருக்கு. இதுக்கு வந்து சைட்ல இந்த மாதிரி ஜிப் கொடுத்துருக்காங்க. நல்லா 3/4 ஸ்லீவ்ல வருது. எனக்கு ஃபிட் வந்து ரொம்ப டைட் ஃபிட்டா இருக்கு. என் சைஸே வாங்கினது. உங்களுக்கும் இந்த மாதிரி டைட் ஃபிட்டா இருக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு சைஸ் பெருசு போயிடலாம். நான் இப்ப இந்த ஷூட் முடிச்ச உடனே இதை உடனே அப்படியே கழட்டி வைக்க போறேன். டேக்லாம் அப்படியே இருக்கு. நான் இதை என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்சேஞ்ச் போட போறேன். ஒரு சைஸ் பெருசு போட போறேன். முடிஞ்சா நான் இந்த தீபாவளிக்கு பட்டாசுக்கே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜி அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்குன்னாங்க. இதை வச்சுக்கோ ஏன் கொடுக்குற ஃபிட் எல்லாம் கரெக்டா இருக்குன்னாரு. நான் உட்காந்து கொஞ்சம் தொப்ப தெரியும் ஜி, கம்ஃபர்டபுளா இருக்காது, எங்கேயாவது வெளில போனா உட்காந்து சாப்பிட முடியாது ஜி அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அதனால ஒரு சைஸ் பெருசு வாங்க போறோம். அதனால இதை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துக்க போறேன். இந்த வீடியோல நான் சொல்லியிருந்த மாதிரியே நான் இந்த குர்தாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பெரிய சைஸ் போட்டுட்டேன். இந்த சைஸ் தான் என்னோட எக்ஸாக்ட் சைஸ். ஃபிட்டா கச்சுன்னு காமிக்கும், நல்லா ஒல்லியா அழகாவே காமிக்கும். ஆனா எனக்கு கம்ஃபர்டபிலிட்டி தான் முக்கியம்னு ஒரு சைஸ் லூஸா தான் நான் போட்டிருக்கேன். இந்த vlogல நான் போட்டிருப்பேன் கொஞ்சம் லூஸா. நீங்க பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சோ நேரா கிளம்பி திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயாச்சு. அப்பாவால தான் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வர முடிஞ்சது. அர்ச்சனை தட்டு மாலை எல்லாம் வாங்கிக்கலாம்னு அப்பாவை நானும் கடையில இருக்கோம். ஜி என் தலைக்கு வச்சுக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு இருக்காரு. மாலை வாங்கியாச்சா? எவ்வளோ அது? 500-ஆ? எவ்வளோ இது? அது எவ்வளோ? புதுசுமா? அதுவும் அர்ச்சனை தட்டு 100 ரூபா, ரெண்டும் சேர்த்து 400. அவரு 2 முழம் பூ வாங்கிட்டு வந்தாரு. ஆனா பார்த்தா 1.5 முழம் பூ தான் இருந்தது. ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். கொஞ்ச நாளா என்னன்னு தெரியலங்க, எங்க போனாலும் முருகரோட பாட்டோ முருகரோ மயில் நிறைய பாக்குறது, வேல் நிறைய பாக்குறது, ஒரு கார் போச்சுன்னா கூட அதுல முருகரோட வேல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய முருகர் முருகர் முருகர்னே சுத்தி சுத்தி கேள்விப்படுறேன். சும்மா ஒரு ரீல்ஸ் பார்த்தா கூட ஏதோ ஒரு முருகர் கோயில் இல்ல முருகருடைய பாட்டு, இந்த குழந்தையா முருகர் இருக்க மாதிரி எல்லாம் நீங்க ரீல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி பிக்சர்ஸ் ரீல்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி முருகர் முருகர்னே வந்துகிட்டு இருந்தாரு. சின்ன வயசுல என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 படை வீடுக்கும் ஒரு 3 வாட்டியாவது கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. எல்லா கோயிலையும் திருப்தியா நாங்க சாமி கும்பிட்டு இருந்திருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜியோட சேர்ந்து ஷர்வினோட சேர்ந்து ஃபேமிலியா அறுபடை கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. பட் கிடுன்னு 11 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அறுபடையில ஒரு கோயில் கூட எங்களால சேர்ந்து போக முடியல. நானும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது சோல்மேட் ஃப்ரெண்ட் கேரமல், உங்க எல்லாருக்கும் தெரியும், லவ்லி தமிழ் சேனல் வச்சிருப்பாங்க. அவங்களோட நிறைய கால் எல்லாம் பேசும்பொழுது எங்களோட பர்சனல் கதை பேசுறதுக்கே டைம் பார்த்தாது. அததான் உட்காந்து வீடியோட பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த கோயில் விஷயங்கள் பேசும்பொழுது அவங்க 6 படை கோயிலுக்கு போயிட்டு வந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப கூட நான் நினைப்பேன், நானும் போகணும்னு நினைக்கிறேனால போகவே முடியலடா அப்படின்னுட்டு. அப்ப அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, அறுபடையில சென்னையில இருந்து பக்கத்துல இருக்க கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணிடா, முதல்ல எப்படியாவது அங்க போயிடுங்க, அடுத்ததெல்லாம் டக்குன்னு தானா அமையும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அங்க வரப்போறேன்டா, நீங்களும் அங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணலாம், சேர்ந்து கோயிலுக்கு போலாம் அப்படிலாம் பேசி வச்சிருந்தோம். பட் அது என்னன்னே தெரியல, என்னால அங்க போகவே முடியல. இதே மாதிரியே இந்த திருப்பூர் முருகன் கோயிலுக்கு வரணும் நினைச்சுக்கிட்டு இருந்து, இல்ல தள்ளி போயிட்டே இருக்கு, இல்ல அந்த கோயில் நான் பார்த்ததே இல்லையே, நான் இந்த ஊர்ல இருக்கேனே, என்னால அங்க வர முடியாதே அப்படின்னு இந்த கோயிலை பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு பார்க்க முடியாம இருக்கவங்களுக்கு இந்த vlog மூலியமா உங்களையும் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்ததுல, நீங்க இந்த vlog மூலியமா இந்த கோயிலை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னுடைய அறுபடை கோயிலுக்கு போகக்கூடிய ஆசை எப்ப நிறைவேறும்னு தெரியல. முருகர் ஏதோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் போகணும், பார்க்கலாம். போலாமா? நிறைய புளியோதரை, நிறைய சக்கரை பொங்கல்லாம் வாங்கிக்கிற. போலாமா? என்ன பண்றீங்க டாடி? கோயில் புளி சாதம். புளி சாதம்
சிப்ஸ் சிப்ஸ் கோயில் பிரசாதம் வீட்ல இருந்து எடுத்து வந்த சிப்ஸ் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து சிப்ஸ். அவ்வளவுதான். என்ன ஜி சூப்பரா இருக்கு. புளியோகரை வாசனை வெளில வந்தோடனே வந்துருச்சுல்ல. ம். இங்க பாருங்க என் கையில. ம். இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் ஆகும்னா ஸ்பூனு, ஹேர் பின், சேஃப்டி பின்னு நிறைய வச்சிருப்பேன் நான் கார்ல. சக்கரை பொங்கலும் சூப்பரா இருந்துச்சு. முதல்ல நம்ம சக்கரை பொங்கலோட ஆரம்பிச்சோம். ஒரு பாக்ஸ் பிரிச்சு சாப்பிட்டோம், 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இப்ப புளிசாதம் ஆளுக்கு ஒரு பாக்ஸ். எங்க அப்பா இங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஜி பாத்தீங்கன்னா இப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சிப்ஸ் வேற தொட்டுக்க, வீல் சிப்ஸ். சக்கரை பொங்கல் ஆளுக்கு ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டோம். புளி சாதத்துக்கு அப்புறம் லாஸ்ட்ல டெசர்ட் மாதிரி இது எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட சாப்பிடுவோம். தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ், புளியோகரை ஒரு 7 டப்பா வாங்கிட்டோம். அக்கா வீட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. ராகேஷ்க்கும் பிடிக்கும், அக்காக்கும் பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு டப்பா வாங்கிக்கிட்டோம். அறுபடை கோயிலும் பார்த்தவங்க யாரெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரஷ்டமைக்கு நன்றிகள். வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு, டேகும் பண்ணிருக்கேன், செக் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.